ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை நீ கேட்டுட்டினா நாளை விடியல்ல கண்டிப்பா நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் மற்றவங்களுக்கு நல்லதையே கொடு, உனக்கு நல்லது பல மடங்காக கிடைக்கும்னு சொன்னேன் அல்லவா? நீ பிறருக்கு அன்பை கொடுத்தால் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். அன்பு கொண்ட மனிதன் மட்டும்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முடியும். அன்பில்லாதவனின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காதுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாரிடமும் அன்பை கொடுக்க பழகு. அன்பு கொண்ட என் செல்லப்பிள்ளையான உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தருவேன். அன்புதான் வெற்றியின் ரகசியம் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணத்துல சில நேரங்கள்ல நீ தனிமையை உணர்ந்தாலும் கூட இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது செய்வேன்னு நம்பு. நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் ஒவ்வொரு அடியிலும் என் நிழல் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும். நீ விடும் ஒவ்வொரு மூச்சிலும் ஏன் ஆசீர்வாதம் பரிபூரணமாக நிறைஞ்சு இருக்கும் என் செல்லமே. உன் உள்ளத்துல மட்டும் தைரியமும் இறைபக்தியும் நம்பிக்கையும் இருந்ததுன்னா உன்னை யாராலும் தொடக்கூட முடியாது. எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோட இருக்கிறியோ அந்த அளவுக்கு தோல்வி உன்னை நெருங்காம இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் உள்ளத்தில் துணிவு இருந்தால் பயம் உன்னை கட்டுப்படுத்தவே முடியாது. உள்ளத்தில் அன்போடு இருக்கக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன்னை வெறுப்பு நெருங்க முடியாத அளவுக்கு நான் செய்ய போறேன். வாழ்க்கை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் நீ சோர்ந்து போகாதே என் செல்லமே. உன்னுடைய சோர்வுக்கு பின்னால மாபெரும் வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. பொறுமையோட நீ இருந்தீனா கண்டிப்பா உன் கனவுகளை நனவாக்கி கொள்ள முடியும். நிலைத்தன்மையோட நிம்மதியான பெருமூச்சு விட்டுக்கொண்டே வாழ்க்கையில உழைச்சு முன்னேறணுன்ற எண்ணம் உனக்கு இருந்தா கண்டிப்பா உன்னோட குறிக்கோள்களை உன்னால் அடைய முடியும். இந்த வராகி அம்மா உன் கையை பிடிச்சுக்கிட்டு உனக்கு பின்புலமாக பக்கபலமாக வலிமையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். கண்டிப்பா நீ வெற்றி பெறுவ. உன் வாழ்க்கையை ஒளியாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டத்தான் போகிறேன் என் செல்லமே. இன்று இரவோடு இரவாக உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து நாளை விடியலை உனக்கான நல்விடியலாக ஆக்கி தர்றேன். இப்போது உனக்கு இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி உன் உள்ளத்தை நீ உறுதியாக வச்சு வாழ்க்கையில ஜெயிக்கும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. மலை எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதை ஏறும் துணிவு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக சேரத்தை எட்டி பிடிக்க முடியும். நீயும் நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செஞ்சீனா உன் வாழ்வின் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி தரப்போறேன். உன் உள்ளத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மலர்ந்து பூத்து குலுங்கும் என் செல்லமே. நம்பிக்கை இல்லாம ஒரு மனுஷன் எதை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றியை தராது. ஆனா நம்பிக்கையோட நீ எவ்வளவு பெரிய வேலையை சாதாரணமாக செய்தாலும் அது நிச்சயம் உனக்கான வெற்றியை கொடுக்கும். நம்பிக்கைதான் ஒரு வெற்றிக்கு விதையாக தேவைப்படுகிறது. நீ எந்த அளவு நம்பிக்கையோட உனக்கான செயல்களை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைங்கிற தோட்டம் அழகான மலர்கள் கொண்ட தோட்டமாக இருக்கும். நீ எப்போதும் உன் மனசுல அன்பை வச்சுக்கோ. அன்பு இல்லாதவன் வெறுமையாகி விடுவான். அன்பு கொண்ட வாழ்க்கைதான் நிறைவுள்ள வாழ்க்கையாக மாறும். அன்பு கொண்டவர்கள் பகைவரையும் நண்பராக மாற்றிக்க முடியும். அன்பு கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ நல்ல வார்த்தைகளை பேசும்போது உன்னுடைய ஒவ்வொரு சொற்களும் சக்தி வாய்ந்ததாக மாறி உன் எதிர்காலத்தை வடிவமைச்சு வாழ்க்கையில வெற்றியை கொடுக்க போகுது. அப்படிதான் இப்போது இந்த வராகி அம்மா உன் கிட்ட வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி தரப்போறேன். இரவோடு இரவாகவே நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேன். நாளை விடியல் உனக்கான நல்விடியலாக இருக்கும் என் செல்லமே. உன் நாவை கட்டுப்படுத்தி பேசும் வார்த்தைகள்ல உன் கவனத்தை வைத்து நீ யோசிச்சு பேசும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போது உன் வாழ்க்கை முழுவதும் சோதனைகளாக இருக்குதே நினைக்காத. சோதனைகளை தாண்டி உனக்கான வெற்றியை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன்னை தூண்டுகிற வாய்ப்புகளாக நினச்சிக்கோ. எந்த பிரச்சனை வந்தாலும் அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோ. காற்று அதிகமாக வீசும்போது மரம் எப்படி வேரை ஆழமாக பிடித்து கொள்கிறதோ
அதே போல சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக வரும்போது இந்த வராகி அம்மாவை இறுக்கமா பிடிச்சுக்கோ. உன்னுடைய உழைப்பும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாது. பூக்கள் மலர்வதற்கு எப்படி பனிக்காலமும் மழைக்காலமும் தேவையோ அதே போல உன் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான சரியான நேரம் தேவை. இப்போது அதை உன் கைகளில் கொடுக்க வந்துட்டேன் செல்லமே. ஓ மனசுல தைரியத்தோடும் உள்ளத்தில் நம்பிக்கையோடும் எல்லா காரியங்களையும் நீ செய்யும்போது கண்டிப்பா அது உனக்கான வெற்றியை கொடுக்கும். உள்ளத்தில் கருணை கொண்ட ஓ நல்ல மனசுக்காகவே உன்னை எந்த துன்பமும் துயரமும் நெருங்காத அளவுக்கு ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செய்ய போறேன். நீ உன் வாழ்க்கையில இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வரப்போகிறாய். தனிமைங்கிறது உன் வாழ்க்கையில சாபமாக இருக்காது. உன் வாழ்வின் குரலை உயர்த்தி, அதாவது உன் வாழ்க்கையின் வெற்றியை உயர்த்தி உன் கனவுகளை நனவாக்க நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய கனவுகள் பெரியதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எந்த ஒரு மனுஷனுக்கு கனவுகள் பெருசா இருக்கோ அவன் வாழ்க்கையில இந்த உலகத்தையே மாற்ற முடியும். சிறிய கனவுகள் கொண்டவர்கள் சின்ன சின்ன பலன்களை மட்டுமே பெற முடியும். நீ பெரிய கனவோட வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற உறுதியோட வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில சோகமும் போராட்டமும் கஷ்டமும் இருக்க விடமாட்டேன். உள்ளத்தை நீ பிரகாசமாக வைத்து கொள்ளும் போது நீ போகும் பாதையில அதுவே ஒளியை காட்டும். உள்ளத்தை எப்படி பிரகாசமா வச்சுக்கிறது நீ யோசிக்கிறியா? நம்பிக்கையோட இருக்க சொல்றேன். அதாவது நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நல்லது நடக்கும்னு யோசிக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாகவே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கையில நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களிலும் வெற்றியை பெறப்போகிறாய். உனக்கு துணையா நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். காலையில் உதிக்கக்கூடிய சூரியனை பார்த்து நன்றி சொல்லு. உன் உயிர் சுவாசிக்க காரணமாக காற்றை கொடுக்கக்கூடிய அந்த வானத்துக்கும் நன்றி சொல்லு. உன் கைகள் உழைப்பதற்காகவும் உன் கால்கள் நடப்பதற்காகவும் உன் நெஞ்சம் துடிப்பதற்காகவும் கூட நீ நன்றி சொல்லு. இப்படி எல்லா விஷயங்களையும் நீ நன்றி உணர்வோடு பார்க்கும்போது அதுவே உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக மாறும். சில நேரங்களில் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்காம போகலாம். ஆனால் அதுக்காக கோவப்படாத. கண்டிப்பா உனக்கு சிறப்பானதையும் சரியானதையும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் பார்வைக்கு தெரியாத ஆசீர்வாதங்கள் என் கரத்திலில் நிறைந்து இருக்கிறது. நீ பெற்ற எல்லா சந்தோஷங்களும் உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலேயே கிடைக்கும்படி நான் செய்கிறேன். அதற்கு முன்பாக உனக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கும். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாய் நான் நடத்தி தருகிறேன். சிறிய நோய் துளிகள் பெரிய கடலாக மாறுவது போல நீ செலுத்தக்கூடிய சின்ன சின்ன நன்றிகளை உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களாக மாறி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். நீ எப்போதும் உன் மனசை சுத்தமா வச்சுக்கிட்டினா தூய்மை கொண்ட உன் மனசுல எப்போதும் வெற்றியே உண்டாகும்படியும் தெளிவாக நீ சிந்திக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். அடுத்தவங்க வெற்றி பெற்றாங்க, அடுத்தவங்க ஜெயிச்சாங்க, அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா அதை பார்த்து பொறாமை கொள்ளாதேன்னு செல்லமே. அவர்கள் வெற்றி உன்னுடைய தோல்வி கிடையாது. அவர்கள் வெற்றி பெற்றதை பார்த்து அதையே உனக்கு ஊக்கமாக எடுத்துக்கோ. அவர்களின் பயணம் உன் வாழ்க்கை பாதையில வெளிச்சமாக இருக்கட்டும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில எல்லாமே எல்லாருக்குமே எதிர்பார்த்தது போல அமைஞ்சிராது. உனக்கு எதிராக சில கதவுகள் மூடப்பட்டாலும் உனக்கான வெற்றியை நிச்சயம் தருவேன்.